வெல்கம் டு சாமு ஸ்டோரிஸ். ஹாய் குட்டீஸ். வீம்பால் விளைந்த விளைவு. இன்னைக்கு இந்த வீரன் ரொம்ப வீம்பா இருந்தனால அவனோட குதிரைக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க சுட்டீஸ், போய் கதைக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஊர்ல வணிகன் ஒருத்தன் வாழ்ந்துட்டு வந்தானா. அவன் தன்னுடைய குதிரை மூலமா வணிகம் செஞ்சுட்டு வந்தானா. ஒரு நாள் தன்னுடைய வேலைகளை முடிச்சுட்டு திரும்பி வரும்போது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு தன்னுடைய குதிரைய அருகில் இருந்த ஒரு மரத்துல கட்டுனானா. அப்புறம் அங்க பக்கத்திலேயே அவன் ஓய்வெடுக்க தொடங்கினானா. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு ஒரு வீரன் தன்னுடைய குதிரையோட அந்த மரத்தடிக்கு ஓய்வெடுக்க வந்தானா. அவன் அந்த குதிரையையும் ஏற்கனவே வணிகன் கட்டி வச்சிருந்தான் இல்லையா, அந்த குதிரைக்கிட்டயே போய் கட்டினானா. இத பார்த்த வணிகன் வீரன் கிட்ட, ஐயா, தங்களுடைய குதிரைய கொஞ்சம் தள்ளி கட்டுங்க, ஏன்னா என்னுடைய குதிரை ரொம்ப முரட்டுத்தனமானது அப்படின்னு சொன்னான். அதுக்கு வீரன், முடியாது, நான் இங்கதான் கட்டுவேன் அப்படின்னு அடம் பிடிச்சு வணிகன் குதிரை பக்கத்திலேயே தன்னுடைய குதிரையும் கட்டினான். கட்டிட்டு அவன் சாப்பிட கொஞ்சம் தூரம் தள்ளி வேற இடத்துக்கு போயிட்டான். வணிகனும் சரின்னு சொல்லிட்டு தூங்கிட்டான். வீரன் சாப்பிட்டு வந்து பார்த்தா இந்த வணிகனோட குதிரை வீரனோட குதிரைய எட்டி உதைச்சு அது காலை உடைச்சு விட்டுருச்சு. இத பார்த்த வீரன் வணிகனை எழுப்பி, உன் குதிரையால என்னுடைய குதிரையோட கால் உடைஞ்சு விட்டது, அதனால நீ எனக்கு நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படின்னு அவனோட வாக்குவாதத்துல ஈடுபட்டானா. ஆனா வணிகனும் ரொம்ப தாழ்மையா, ஐயா, நான் தான் முதையே சொன்னேன்ல ஐயா, என் குதிரை கொஞ்சம் முரட்டுத்தனமானது, அதனால உங்ககிட்ட தள்ளி கட்ட சொன்னேன், நீங்க தள்ளி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, இதுக்கு நான் என்னையா பண்ண முடியும் அப்படின்னு சொன்னானா. ஆனா வீரன் அதை கேட்கவே இல்லை. அவனோட ரொம்ப நேரம் வாக்குவாதத்துல ஈடுபட்டான். இத பார்த்த வணிகன், சரி வாங்க, பக்கத்துல இருக்க ஊருக்குள்ள யாராவது நீதிபதி இருப்பாங்க, நம்ம அவங்க கிட்டே இந்த பிரச்சனையை கொண்டு போய் இதற்கான தீர்வை கேட்கலாம் அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு வீரனும் வணிகனும் அந்த இடத்துக்கு போனாங்க. ஊருக்குள்ள போய் ஒரு நீதிபதியை பார்த்து இந்த வழக்க வீரன் சொல்ல ஆரம்பிச்சான். அவன் என்ன சொன்னானா, நீதிபதி கிட்ட, ஐயா, இந்த வணிகனோட குதிரை என்னோட குதிரைய காயப்படுத்திடுச்சு, அதனால வணிகன் எனக்கு நஷ்டஈடு தரணும் அப்படின்னு சொன்னான். நீதிபதி வணிகன் கிட்ட, என்னப்பா நடந்துச்சு சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. வணிகன் எந்த பதிலும் சொல்லாம அமைதியா நிக்கிறான். அதை பார்த்த நீதிபதி, ஓஹோ, இந்த வணிகனால வாய் பேச முடியாது போல, காதும் கேட்காது போல அப்படின்னு சொல்றாரு. இத பார்த்த வீரன், அப்படிலாம் எதுவும் இல்லைங்கய்யா, நான் அந்த இடத்துக்கு என் குதிரையை கட்ட போனப்ப என் குதிரை ரொம்ப முரட்டுத்தனமானது, நீங்க இங்க கட்டாதீங்க அப்படின்னு இந்த வணிகன் என்கிட்ட சொல்லாயா அப்படின்னு வீரன் அந்த நீதிபதி கிட்ட நடந்ததை உடனே உளறிட்டான். நீதிபதிக்கு என்ன உண்மைன்னு தெரிஞ்சு போச்சு, அங்க என்ன நடந்தது அப்படின்றதும் தெரிஞ்சிருச்சு. இதை கேட்ட நீதிபதி, இனி வணிகன் எதுவும் பேச தேவையில்லை, வீரனே, நீயே நடந்த குற்றத்தை ஒத்துக்கிட்ட, வீம்புகுடம் படைச்ச உனக்கு இந்த வணிகன் எந்தவித நஷ்டஈடும் தர தேவையில்லை அப்படின்னு தீர்ப்பு சொல்றாரு. இதை கேட்ட வீரன் தலகுனிஞ்சு தன் தப்ப உணர்றான். இத பார்த்த வணிகன், ஐயா நீதிபதி, உண்மையை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு நல்ல தீர்ப்பு சொன்னீங்க, அதுக்கு மிக்க நன்றி, நான் மௌனமா இருந்ததுக்கு என்னை நீங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிக்கு நன்றி சொல்லிட்டு தன்னுடைய குதிரையை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டான். சுட்டீஸ், பாத்தீங்களா, வீம்பு செஞ்சா நமக்கு துன்பம் தான் நடக்கும். அந்த வீரன் வீம்பா நடந்துகிட்டனாலதான் அவனுக்கும் அவன் குதிரைக்கும் துன்பம் நடந்துச்சு. நீங்களும் எப்பயுமே வீம்பா இருக்க கூடாது, ஓகேவா? பாய் சுட்டீஸ்.